புண்ணியம் விளைவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. திருக்கடவூர் மயானம், திருக்கடவூர் வீரட்டம், அந்த திருத்தலத்திலிருந்து பின்னாலே ஒரு 2 கிலோமீட்டருக்குள் இருக்கிறது. திருக்கடவூர் ஆலயம் எவ்வளவு பெரிய ஆலயமோ அவ்வளோ பெரிய ஆலயம். மிகவும் தொன்மையான ஆலயம், பிரமனால் பூஜிக்கப்பட்ட ஆலயம், மூவர் போற்றி பரவிய ஆலயம். பாசமான கலைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார், ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார், காசை மலர்போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார், பேச வருவார் ஒருவர் பெரிய பெருமானடிகள் என்பது ஞானசமுந்தர் வாக்கு. மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு, இது சுந்தரமூர்த்தி சாமிகள் வாக்கு. திருநாவுக்கரசு சாமிகள் திருக்குறந்தைகளில் வாழ்வியல் துன்ப நீக்கமும் இன்பத்தின் ஆக்கமும் எல்லா பாடல்களையும் உள்ளது. அப்படி சிறப்பு பெற்ற ஒரு திருத்தலம். கடவுர் போகக்கூடியவர்கள் கண்டிப்பாக போக வேண்டும், யாரும் சொல்ல மாட்டார்கள். அங்கே ஒரு அற்புதமான நிகழ்வு. காசி கங்கா தீர்த்தத்துக்கு இணையாக அசுபதி தீர்த்தம் என்று அந்த ஆலயத்தின் பக்கத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தான் திருக்கடவுருக்கு சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு நீர் நாளும் எடுத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே பங்குனி 17ஆம் தேதி 31/3/25 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை அந்த தீர்த்தத்திலே நாம் நீராடலாம். அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்து இருக்கிறார்கள். சுவாமி பிரம்மபுரீஸ்வரர், அம்பாள் ஆம்ல குஜாம்பிகை என்று பேர். ஒரு அற்புதமான திருத்தலம். வாழ்நாளில் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும். அங்கே போய் நீராடி அருள் பெற்று வருமாறு